வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்துள்ள முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா மற்றும் அறங்காவலர்களுக்கும், பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இவ்விணைப்பினில் இணைந்திருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களாகிய உங்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக அன்பு நிறைந்த இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நாம் இன்றைய நிகழ்வாக பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களது 9 மைய தவ விளக்க நடைபெற இருக்கிறது. இப்பொழுது ஐயா அவர்களை நாம் அறிமுகப்படுத்தி அழைத்திடுவோம். ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்த பொழுதிலும் ஐயா அவர்கள் விஞ்ஞான கண்கொண்டு மெஞ்ஞானத்தை விளக்கி வருகின்ற ஒரு ஆராய்ச்சியாளர். ஐயா சென்ற தடவை பகுதி ஒன்றில் பிரசன்டேஷன் இல்லாது செய்தமையால் இன்று பிரசன்டேஷனுடன் பார்ட் 1 மீண்டும் செய்து தொடருமாறு ஐயா அவர்களை அன்பாக கேட்டுக்கொண்டு சிந்தனை விருந்தளிக்க ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க குருவுகள், வாழ்க வேதாத்திரியம். குரு வேதாத்திரி மகரிஷி சூட்சுமமாக எழுந்தரில் இருந்து இந்த வகுப்பை நடாத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு, உலக சமுதாய சேவா சங்கம் யாழ் மண்டல தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டலம் விஷன் துணைத் தலைவர் பேராசிரியர் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், உன்னியூர் மனவளக்கலை அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், ஏனைய பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், இருவான் மெய்யன்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். 9 மைய தவ விஞ்ஞான விளக்கம். இந்த 9 மைய தவம் உடலுக்குள்ள 7 மையங்களும், உடலுக்கு வெளியில 2 மையங்களாக பிரபஞ்சம் சுத்தவெளி என்ற 2 மையங்கள். இந்த 7 மையங்களிலும் நின்று ஆற்றுகின்ற தவத்தை தான் 9 மைய தவம் என்று வேதாத்திரி மகரிஷி விளக்கம் அளிக்கின்றார். அப்ப இந்த 9 மைய தவத்தில் விளக்கத்திலே, விஞ்ஞான விளக்கத்திலே முக்கியமாக இந்த உடலுக்குள்ள இருக்கிற 7 மையங்கள், அந்த மையங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சக்கரங்கள், அந்த சக்கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற நரம்பு முடிச்சுக்கள், அந்த நரம்பு முடிச்சுக்களால இயக்கப்படுகின்ற 7 நாளமில்லா சுரப்பிகள், அந்த சுரப்பிகளினுடைய அமைப்பு, அதனுடைய தொழில்கள், அவற்றினால சுரக்கப்படுகின்ற உயிர் ரசாயனம் அல்லது உயிர் வேதியியல் பொருள் என்று அழைக்கப்படுகின்ற ஹோமோன்கள், நொதியங்கள், இவைகளெல்லாம் உடல்ல என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது, இவற்றை பற்றிய விளக்கம் இந்த 9 மைய தவத்தினால இந்த சக்கரங்களையோ நரம்பு முடிச்சுக்களையோ நாளமில்லா சுரப்பிகளையோ எப்படி இயக்கப்படுகின்றது, தூண்டப்படுகின்றது, அதனால் வருகின்ற உளவியல் தன்மைகள் என்ன, உடல் வினையியல் தன்மைகள் என்ன, இவற்றை பற்றிய விளக்கம்தான் இந்த 9 மைய தவ விளக்கமாக அமைகின்றது. இந்த நாளமில்லா சுரப்பிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்கின, துரியம் என்ற
7 சக்கரங்களும் அந்த 7 சக்கரத்தோடு தொடர்பாயிருக்கின்ற 7 நாளமில்லா சுரப்பிகளும், இந்த நாளமில்லா சுரப்பிகள் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்தி அது நமது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் இயக்கங்களுக்கு ஏற்ற ரசாயனங்களாக மாற்றி தருகிற செயல்களை செய்கின்றன. இப்படியான இந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கின்ற சுரப்புகளுக்கு பேர்தான் ஹோமோன்கள், நொதியங்கள். இந்த ஹோமோன்களோ நொதியங்களோ எதாயிருந்தாலும் உயிராற்றல் என்ற சீவகாந்தன் தான் ரசாயனமாக மாற்றப்படுவதால அதற்கு உயிர் ரசாயனம் அல்லது உயிர் வேதியியல் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றது பொதுவாக. அப்ப இந்த நாளமில்லா சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய அணு அடுக்குகள்ல உயிராற்றல் ஓடும் பொழுது அந்த உயிராற்றல் காந்த சக்தியாக மாற்றம் பெற்று அந்த காந்தம் பஞ்சதன் மாற்றம் அடையும். இந்த அணு அடுக்குகள்ல நாளமில்லா சுரப்பிகள் அங்கு அந்த காந்தத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் பொழுது அது சுவை மணமண்ட நிலையில இருந்து இந்த ரசாயனமாக மாற்றம் பெறும். இதுதான் இந்த நாளமில்லா சுரப்பிகள் எப்படி சீவகாந்தத்தை உயிர் ரசாயனமாக பயோகெமிக்கலாக மாற்றி எங்களுடைய உடல் இயக்கங்களை நடத்துகின்றது என்பதற்கான அடிப்படை விளக்கம். ஒரு மிக மிக குறைந்த அளவில தான் சுரக்கப்படும். ஆனால் நமது உடலுக்குள்ள நடக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களுக்கும் இந்த ரசாயன பொருட்கள் மிக முக்கியம். அந்த அடிப்படையில இந்த இறை ஆற்றல் அது இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டு நம்முடைய மன உடல் இயக்கத்துக்கு ஏற்ற முறையில இந்த ரசாயனங்களை உருவாக்கி, அப்படி ரசாயனங்களை உருவாக்குறதுக்காக ஒவ்வொரு இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்கள்ல இந்த கரு உருவாகும் பொழுது ஏற்பட்ட அந்த கல குவியல்களை அந்தந்த இடத்துல நாளமில்லா சுரப்பிகளாக வடிவமைத்து அவற்றுக்குரிய அறிவாற்றலை கொடுத்து அதை நாளமில்லா சுரப்பிகளாக மாற்றி அங்கு இந்த சீவகாந்த ஆற்றலை உயிர் ரசாயனமாக, உயிர் வேதியியல் பொருள்களாக, ஹோமோன்களாக, நொதியங்களாக மாற்றமடைய வைக்கின்றது. இப்படியான இந்த இடங்களைத்தான் வேதாத்ரி மகரிஷி சக்கரங்கள் என்று அழைக்கின்றார். அப்ப இந்த எங்களுடைய சுரப்பியல் எடுத்து பார்த்தால் மூலாதாரத்துல விதை, சூலகம், சுவாதிஷ்டானத்துல 2 சிறுநீரகத்துக்கு மேல அட்ரீனல் சுரப்பி. எல்லோரும் கவனமா பார்த்தோம். மிக அடிப்படை, இது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கவா. அந்த வகையில இந்த சுரப்பியலை பற்றிய ஒரு கொஞ்சம் ஆழமான விளக்கம் இங்கு தரப்படும். இந்த மணிபூரக சக்கரத்தால ஆளப்படுகின்ற சுரப்பியாக கணையம், அநாகத சக்கரத்தால் ஆளப்படுகின்ற சுரப்பியாக தைமஸ், விசுத்தி சக்கரத்தினால தைராய்டு, பராதைராய்டு, ஆக்னா சக்கரத்தினால பிட்யூட்டரி சுரப்பி, தலைமை சுரப்பி, துரிய சக்கரத்தினால சஷ்டதளத்தால பீனியல் சுரப்பி ஆளப்படுகின்றது. இந்த அமைப்புகளை நாங்கள் மருத்துவ விஞ்ஞானம் கொண்டு பார்த்தால்
எங்களோட உடல்ல இருக்கிற அத்தனை இயக்கங்களையும் 5 நிலைகளாக பிரிக்கலாம். சைக்கோ, நியூரோ, ஹோமோனோ, இம்யூனோ, விசரல் இஃபெக்ட். சைக்கோ என்ற மனதினுடைய நிலை. நியூரோ நரம்பு மண்டலம், மூளை. ஹோமோனோ நாளமில்லா சுரப்பி. இம்யூனோ இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன். இதோட விளைவாக விசரல் இஃபெக்ட் என்றால் உடம்புல நடக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும், பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அப்ப என்ன? சைக்கோ, நியூரோ, ஹோமோனோ, இம்யூனோ, விசரல் இஃபெக்ட். இதுதான் அடிப்படை. எல்லோரும் நல்லா விளங்கிக் கொள்ளும். சைக்கோ மனம் எப்படி இருக்கிறது? உணர்ச்சி வசப்பட்ட நிலையா? அமைதியா இருக்கா? இதுக்கதான் தியானம் செய்யறோம், அமைதி நிலையை கொண்டு வர. அதுக்கு ஏற்ற மாதிரி நியூரோ நரம்பு மண்டலம் செயல்படும். சிம்பதட்டிக் பரிவு நரம்பு மண்டல ஆளுமையா, பராசிம்பதட்டிக் பக்கப்பரிவு நரம்பு மண்டல ஆளுமையா? அதுக்கு ஏற்றவாறு நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹோமோன்கள் சுரக்கப்படும். அதற்கு ஏற்ற மாதிரியான உடல் வினையியல் மாற்றங்கள் நடக்கும். இது அடிப்படை, வெரி பேசிக். இந்த சைக்கோ இதுதான் முக்கியம். மனம். மனம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். அல்பா வேவ்ல, பீட்டா வேவ்ல இருக்கா, அல்பா வேவ்ல இருக்கா, தீட்டா டெல்டாவில் இருக்கா? இதை பொறுத்து நரம்பு மண்டலத்தின் இயக்கம், அதை பொறுத்து நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கம், அதை பொறுத்து சுரக்கப்படுகின்ற ஹோமோன்கள், அதை பொறுத்து நம்முடைய உடல்ல இருக்கிற அத்தனை இயக்கங்களும் நடக்கும். மறந்து போகக்கூடாது, ஒருவரும் மறந்து போகக்கூடாது. அப்படியான இந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள் என்று 2 வகையான சுரப்பிகள் எங்கள் உடல்ல இருக்கு. நாளம் இல்லா சுரப்பியை நாளமுள்ள சுரப்பி. இந்த நாளமுள்ள சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுற திரவங்கள், ரசாயன பொருட்கள் ஒரு கால்வாய்கள் வழியாக அந்தந்த உறுப்பு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அது தன்னுடைய வேலையை செய்யும். உதாரணம் உமிழ்நீர் சுரப்பி. இந்த நாளமில்லா சுரப்பி அது கால்வாய்கள் கிடையாது. அது சுரக்கிற சுரப்புகள் நேரடியாக குருதிக்குள்ளேயோ அல்லது மூளை அமைந்திருக்கின்ற செரிபரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அந்த செரிபரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்குள்ளேயோ கலக்கப்பட்டு உடலுக்குள்ள கொண்டு செல்லப்பட்டு இயக்கங்களை நடத்தும். இரத்த ஓட்டத்துல கலந்து அது ஒவ்வொரு நமது உடல்ல இருக்க ஒவ்வொரு சிற்றறையும் சென்றடை. இந்த நாளமில்லா சுரப்பிகளை இறைவன் அமைச்சிருக்கிற ஒழுங்கை பார்த்தால் அது சக்கரங்களாயிருந்தால் என்ன, இந்த சுரப்பிகளாயிருந்தால் என்ன, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது. சக்கரங்களாயிருந்தால் நாடிகள் வழியாகவும், இந்த நாளமில்லா சுரப்பிகளாக இருந்தால் இந்த ரசாயன பொருட்கள் வழியாகவும், நரம்பு மண்டலத்தின் வழியாகவும், நரம்பு முடிச்சுக்களின் வழியாகவும் அவை ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. இணைக்கப்பட்டாலும் அவற்றையெல்லாம் நடாத்துவது இந்த இறை ஆற்றல் தான். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த இறை சக்தி தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இறை சக்தி தான். இவையெல்லாம் வெறும் ஜடங்கள், ஜட பொருட்கள் தான்.
இறை ஆற்றல் தான் நடத்தி கொண்டிருக்கு. ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்கும். இப்ப மூலாதாரத்தில் இருக்கிற பால் சுரப்பிகள் அது மேலதிகமாக சுரந்தாலோ அல்லது சுரப்பிலே இதன் தடையல் ஏற்பட்டாலோ அடுத்த சுரப்பிகள் இதுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி மூலாதார சக்கரத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மற்ற சக்கரங்கள் இதுக்கு சமநிலை கொடுக்கும். ஏதாவது சுரப்பி பலவீனம் அடைஞ்சால், பழுதடைஞ்சு விட்டால் மற்ற சுரப்பிகள் தங்களுடைய ஆற்றலை பங்கிட்டு கொள்ளும், அதை சரி கட்டுக் கொள்ளும். இப்படியான இந்த அமைப்பு ஒரு இறை அதிசயம். அப்ப இந்த ஹோமோன்கள் ஒரு மிக 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 குறைந்த மைக்ரோகிராம் என்ற அளவிலாம் சுரக்கப்படும். ஆனால் அது நமது உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உடல் இயக்கங்கள், சுக்கில சுரோனிதம் உற்பத்தி, கருக்கட்டல், கரு உருவாக்கம், கரு வளர்ச்சி, குழந்தை பிரசவம், இனி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உணர்வுகள், உணவு ஜீரணிக்கிறது, அந்த சத்து பொருட்களை 7 தாதுக்களாக பிரிக்கிறது, உடல்ல ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள், மெட்டபாலிக் அண்ட் கட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாவற்றுக்கும் பாருங்க, இறுதியில இந்த பால் உணர்வுக்கு, மனித உணர்வுகளுக்கு, முதுமையை நோக்கிய பயணத்துக்கு, நோய் வருவதற்கான காரணங்களாகவும் இறுதியில மரணத்துக்கான காரணங்களாகவும் அந்த ஹோமோன்கள் அமைஞ்சிருக்கும். அப்ப ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இந்த மூலாதாரத்தில இருந்து, அங்க மூலாதாரத்தில குண்டலினி சக்தி இருக்கு, விந்து நாத சக்தி இருக்கு, சிவ சக்தி இருக்கு. இவையெல்லாம் ஒரு காலகட்டத்தில சகஸ்டதலம் கொண்டு செல்லப்பட்டு அது சிவகலத்தை சென்றடைய வேண்டும். அப்ப ஞானிகள் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற உயிராற்றலை உச்சியை கொண்டு வரார்கள். அப்படி கொண்டு வருவதால எங்களுடைய மனமும் சமநிலை அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர் ஆற்றல், இந்த குண்டலினி சக்தி, அது நம்முடைய உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் கொடுக்கப்படும். மூளையில இருக்கிற சிற்றறைகளுக்கு, நுரையீரல்ல இருக்கிற சிற்றறைகளுக்கு கொடுக்கப்படும், இதயத்துக்கு கொடுக்கப்படும், ஒவ்வொரு சக்கரங்கள் வழியா. அப்ப நமது உடல்ல இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் அத்தனையும் பலமடையும், மனத்தினுடைய திறனும் அதிகரிக்கும். இப்படியான இந்த உடல்ல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் சரியான முறையில செயல்படுவனமா இருந்தா எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய சீவகாந்தம் திணிவு பெற்றதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த 9 மைய தவம் அமைக்கப்பட்டு இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. அப்ப தவம் செய்யும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குண்டலினி சக்திய, விந்துநாத சக்திய, சிவசக்திய துரியத்துக்கு கொண்டு போறோம். இந்த ஏனைய சக்கரங்களையும் கடந்து ஆதார யோகம் என்ற யோகத்தின் வழியாக சகஸ்டதலத்துக்கு கொண்டு சென்று துரியத்துக்கு கொண்டு போறோம் முதல் கட்டமாக. அப்புறம் அங்க இருந்து 12 அங்குலம், அது நிராதார யோகம், ஆதாரம் இல்லை, இது ஆதார யோகம், பிராசாத யோகம் என்ற முறையில கொண்டு சென்று சக்தி களத்துக்கு போய் சிவகளத்தை சென்றடைகிறோம்.
அங்க இறைநிலையோட எல்லா சக்தியும் ஒன்றாக இணையும். இதற்கு இறை உணர்வு பெற்ற ஆசான் அவர் எங்களுக்கு தீட்சை கொடுக்குறார். முதல்ல ஆக்னியில தீட்சை கொடுக்குறார். உயிர் ஆற்றல மூலாதாரத்துல இருந்து வேதாத்திரி மகரிஷி முதல்ல ஆக்னிக்கு கொண்டு செல்றார். பிறகுதான் ஆக்னியில இந்த துரியம் போற, பிறகு துரியாதீதம் போற. அதன் பிறகுதான் இந்த மற்ற ஆதாரங்கள்ல தவத்தை செய்கிறார். அதுக்கு அவர் கொடுக்கிற காரணம், ஒவ்வொரு சக்கரமாக இந்த சக்திகள் பயணிக்கும் பொழுது அந்த பயிற்சிகளுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அவ்வளவு காலம் எடுக்க முடியாது. 12 ஆண்டுகளுக்கு மேலே எடுக்கும். அதற்காக வேதாத்திரி மகரிஷி மூலாதாரத்திலிருந்து அந்த ஆற்றலை ஆக்னிக்கு கொண்டு சென்று, துரியம் கொண்டு சென்று, துரியாதீதம் கொண்டு சென்று, அதன் பிறகு மற்ற மையங்கள்ல தவம் செய்கிற இந்த 9 மைய தவம் என்ற தவத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். அப்ப இந்த 7 மையங்கள் உடலுக்குள்ள இருக்கு. இதுல நாங்க பாக்குறோம், பால் சுரப்பி மூலாதாரம், அட்ரினல் சுரப்பி, சுவாதிஷ்டானம். இது ரெண்டும் கிட்டவே இருக்குது. சில நூல்கள்ல, சில மார்க்கங்கள்ல இது ரெண்டையும் ஒன்றாக கருதுற மார்க்கங்களும் இருக்கு. மணிபூரகம் கணையம், அநாகதம் தைமஸ், விசுத்தி தைராய்டு, ஆக்ன பிட்யூட்டரி, துரியம் பீனியல் சுரப்பி. அப்ப இந்த சுரப்பிகள் மின்மாற்றிகள் போல செயல்படும். ஆனால் என்ன வித்தியாசம்? மின்மாற்றியால உயிர் சக்தியை உருவாக்க முடியாது. அது அழுத்த வேறுபாட்டை கொடுத்து மின்சக்தியை கடத்துமே தவிர உற்பத்தி செய்யாது. ஆனால் இந்த சக்கரங்கள் அது உற்பத்தி செய்யும், செலவாக்கும், வரவாக்கும். இப்படியான அந்த மையங்களுக்கு பேர் தான் சக்கரங்கள். அப்ப இந்த சக்கரங்கள் நமது உடல்ல மட்டுமில்ல, எல்லா சீவராசிகளிலும் இருக்கு. இந்த மனிதன்ல இருக்கிற சக்கரங்கள், இவற்றை சக்தி மையங்களாக ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். மனிதனுடைய உடல்ல 28,000 சக்கரங்கள் இருப்பதாக கணிக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். இதுல முதன்மை சக்கரங்கள் 7 பிரைமரி சக்கராஸ், துணை சக்கரங்கள் 21, அதன் வர்ம புள்ளிகளாக பயன்படுத்துவது. சிறு சக்கரங்கள் ஏனைய சக்கரங்கள், அது அக்கு பிரஷர், அக்கு பங்க்சர்ல பயன்படுத்துவது சிறு சக்கரங்களை. அப்ப சக்கரம் என்றால் அது என்ன? அது ஒரு காரண பொருள். என்ன காரணம்? 2 வகையான தன்மைகளை கொண்டிருக்கும். அது சுழற்சி, அது சுழல்றதால ஒரு வட்ட வடிவம். இது ஒரு கேரக்டர் இந்த சக்கரங்களுக்கு, சுழற்சி, வட்ட வடிவம். இவ சக்தி மையங்கள், எனர்ஜி சென்டர்ஸ், சக்தி மையங்களாக செயல்படும். அப்ப இது இடைவிடாது செயல்பட்டு கொண்டே இருக்கும். மரணத்தின் பொழுதுதான் இந்த சக்கரங்கள் எல்லாம் உடலை விட்டு அகலும், நிக்காது, அகலும். அப்ப இடைவிடாது சுழலும். அதனாலதான் சக்கரங்கள் என்று பெயர். பணத்துக்கும் சக்கரம் என்று பெயர். சுழண்டு சுழண்டு ஓடிவிடும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் வரை செயல்படும். ஆனால் சக்தியை உருவாக்கும், கடத்தும் இந்த திறன் அந்த சக்கரங்களுக்கு இருக்கின்றது. இந்த சக்கரங்களை இந்த முதன்மை சக்கரங்கள், ஏனென்றால் முதன்மை சக்கரங்கள்லாம் யோக பயிற்சிகள் செய்வது. ஆதார யோகம் என்றதுக்கு பேர் ஆதார யோகம். நிராதார யோகம் என்ற ஆதாரம் இல்லாமல் செய்கிற தவம், அது உடலுக்கு வெளியில செய்யப்படுற தவம். அப்ப இத
மூன்றாக பிரிக்கிறார்கள். கீழ்நிலை சக்கரம், இடைநிலை சக்கரம், மேல்நிலை சக்கரங்கள். கடந்த வகுப்பிலும் குறிப்பிட்டு நாங்கள் இதை திருப்பியும் இருக்கா. அப்ப கீழ்நிலை சக்கரம் உடல் சார்ந்த சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அது பூமி சக்தி, சூரிய சக்தி. மணிபூரமும் சூரிய சக்தி தான். போங்கல போங்களை விளங்கி கொண்டு போ. மூலாதாரம், சுவாதிஷ்டானம். இடைநிலை சக்கரங்கள், இது உணர்வு கூட சம்பந்தப்பட்ட சக்கரங்கள். ஒவ்வொரு சக்கரமாக மனிதன் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து குழந்தை ஒவ்வொரு 7 ஆண்டுகள்லையும் இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரத்தையும் கடக்கும். முதல் 7 ஆண்டு முடிய அது மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரும். அப்புறம் அடுத்த 7 ஆண்டுல சுவாதிஷ்டானத்தை கடக்கும். இப்படி ஒவ்வொரு 7 ஆண்டு கடக்கிறதாக ஞானிகள் குறிப்பிடுறாரு. அப்ப இது இடைநிலை சக்கரம். இங்க வரும் பொழுதுதான் உணர்வுகள் வரும். அந்த குழந்தைக்கு உணர்வுகள், தனித்தன்மைகள், தனி குணாதிசயங்கள் எல்லாம் வரும். அப்ப மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, இதெல்லாம் உணர்வு சார்புகள், எண்ணங்கள், உணர்வுகள், குணங்கள், குணாதிசயங்களோட சம்பந்தப்பட்டது. மூன்றும். இப்ப இந்த குண்டலினி இதை கடக்கும் பொழுது மேல்நிலை சக்கரத்துக்கு வரும். அது ஞானம், ஆத்மா தன்னுடைய நிலையை உணர துவங்கும். இதை கடக்கும், விசுத்தியை கடக்கும் பொழுதுதான். அப்ப ஞானம் சார்ந்த சக்கரங்கள், ஆக்ன, சகஸ்டாதாரம், ஞான நிலை சக்கரங்கள். அப்ப கீழ்நிலை சக்கரம், இடைநிலை சக்கரம், மேல்நிலை சக்கரம். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக பூரித்து பாலாம் ரேசகத்தால் கும்பித்து மாலாகி உந்தியில் கும்பித்து வாங்கவே ஆலாலம் உண்டான் அருள் பெறலாமே சொல்ற திருமூலர். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்க உற பூரித்து, மேல் கீழ் நடு மூன்றும், மேல்நிலை சக்கரம், நடுநிலை சக்கரம், கீழ்நிலை சக்கரம் பூரிக்க சொல்ற. அதையெல்லாம் நிரப்ப சொல்ற, சக்தியால நிரப்ப சொல்ற. அப்ப இதுல அடுத்த மிக கவனமா நீங்க பார்க்க வேணும். அப்ப இந்த சக்கரங்கள் இருக்குது, எங்க இருக்கும்? அது நமது உடல்ல 3 இயக்க நிலையங்கள் இருக்கு. பருவுடல், பிசிக்கல் பாடி, தூல சரீரம். சூக்கும உடல், அஸ்ட்ரல் பாடி, சூக்கும சரீரம். காரண சரீரம், காந்த உடல், பிரணவ சரீரம். இந்த சூக்கும சரீரத்தில்தான் சக்கரங்கள் இருக்கும். சூக்கும சரீரத்தில் அந்த சக்கரங்கள் நாடிகளோட தொடர்பாயிருக்கு. இந்த நாடிகள்ல முக்கியமானது நடுநிலை நாடி. அது எங்களுடைய நரம்பு முடிச்சுக்களோட சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நரம்பு முடிச்சுக்கள் நாளமில்லா சுரப்பியலோடு சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கும், ஆண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொன்றே. இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஹோமோன்களை சுரந்து உடல் இயக்கத்தை நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சபூதங்கள் இந்த சக்கரங்களை ஆளும். விசுத்தி சக்கரம் வரைக்கும் பஞ்சபூதங்கள் ஆளும். அப்ப மூலாதாரத்திலிருந்து விசுத்தி சக்கரம் வரை பஞ்சபூதங்கள் ஆளும். மூலாதாரத்திலிருந்து ஆக்னா சக்கரம் வரை நரம்பு முடிச்சுக்கள் ஆளும். கவனமாக கேளுங்க, நரம்பு முடிச்சுக்கள். மூலாதாரத்திலிருந்து சகஸ்டாதாரம் வரை 7 நாளமில்லா சுரப்பியலும் ஆளுமையில் இருக்கு. பஞ்சபூதங்கள் விசுத்தி சக்கரம் வரை ஆளுமை, நரம்பு முடிச்சுக்கள் ஆக்னா சக்கரம் வரை ஆளுமை. நாளமில்லா சுரப்பிகள் தலை உச்சி வரை
சகஸ்டதர சக்கரம் வரை தொடர்பா இருந்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கும். இன்னொரு விதமா சொன்னால், இந்த உடல் அமைப்பு இறைவன் அமைத்திருக்கிற இந்த நாளமில்லா சுரப்பிகளை இயக்குற வகையில அதை அமைச்சிருக்கிறார். அதே நேரம் இந்த சக்கரங்கள் வழியாக மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்திய, சிவசக்திய, விந்துநாத சக்திய இறை சக்தியாக்கி சிவசக்தியாக்கி சிவத்துடன் இணைக்கக்கூடிய முறையிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உற்று நோக்க வேணும். சக்கரங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம். நரம்பு முடிச்சுக்கள், அதோட இணைஞ்சிருக்கிற நரம்பு முடிச்சுக்கள் பாருங்க. மூலாதாரம் அது பிட்ட பகுதியில இருக்கும். அதோட இணைஞ்சிருக்கிற நரம்பு முடிச்சு பெல்விக் பிளெக்சஸ், காக்சிஜியல் பிளெக்சஸ். சுவாதிஷ்டான சக்கரத்தோட அது இடுப்பு பகுதியில என்போட இருக்கும் சோலார் பிளெக்சஸ். மணிபூரகம் கீழ் முதுகு என்புகளோட இருக்கும், அது ஸ்பிளீனிக் பிளெக்சஸ். சோலார் பிளெக்சஸ்ல இருந்தும் அது எடுத்துக்கொள்ளும். அநாகதம் அது மேல் முதுகு என்போட தொடர்பாக இருக்கும், கார்டியாக் பிளெக்சஸ். கழுத்து பகுதி விசுத்தி, இந்த பகுதி ஃபேரிஞ்சியல் பிளெக்சஸ். இங்க பாருங்க, ஆக்னை அது கரோட்டிக் பிளெக்சஸ். சகஸ்டாரம் அங்க நரம்பு குவியல் இல்லை, பஞ்சபூதங்கள் இல்லை, நாளமில்லா சுரப்பி இருக்குது. ஆக்னையில நாளமில்லா, எல்லாத்திலும் நாளமில்லா சுரப்பி இருக்கும். அப்ப இதனோடு தொடர்புடைய உறுப்புகள் இப்ப இந்த மூலாதாரம், பெல்விக் பிளெக்சஸ், கொக்சியல் பிளெக்சஸ், மலக்குடல், குதம், இனப்பெருக்க சுரப்பிகள் உறுப்புகள். சுவாதிஷ்டான சக்கரம், சோலார் பிளெக்சஸ், அது வயிறு, குடல், கல்லீரல், அட்ரீனல் சுரப்பி, சிறுநீரகம். மணிபூரகம் அது ஸ்பிளீனிக் பிளெக்சஸ், சோலார் பிளெக்சஸ் ரெண்டும் பேரும். மண்ணீரலை இயக்கும், கணையத்தை இயக்கும். அநாகதம் கார்டியாக் பிளெக்சஸ், அதுதான் முக்கியமானது. இதயம், நுரையீரல் மிக மிக முக்கியமானது. இந்த அநாகதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த சக்கரங்களின் பாதையில அநாகதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது ஆன்மீகத்திலும் சரி, எங்களுடைய மருத்துவ விஞ்ஞான அமைப்பிலும் சரி, இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இதயம், நுரையீரல் அங்க அமைஞ்சிருக்கு. உடலுக்கு தேவையான முக்கியமான 2 என்ஜின்கள் இந்த இதயமும் நுரையீரல். இது அநாகதத்தால ஆளப்பட்டு கொண்டிருக்கின்றது, சக்தியை கொடுக்கப்படுகின்றது. விசுத்தி கழுத்து பகுதி, இது ஃபேரிஞ்சியல் பிளெக்சஸ், ஃபேரிஞ்சியல் பிளெக்சஸ். இது உணவு குழாய், சுவாச குழாய், பேச்சு ஓட சம்பந்தப்பட்டது. அதோட இந்த தைராய்டு, பராதைராய்டு சுரப்பி. இந்த ஆக்னா சக்கரம், கரோட்டிக் பிளெக்சஸ். இந்த சொல்லுகளை எழுதி வச்சுக்கொள்ளும். பிட்யூட்டரி சுரப்பி, மாஸ்டர் கிளாண்ட், அதை பற்றி நிறைய பார்க்க போறோம். சகஸ்டாரம், அங்க இந்த சகஸ்டாரத்துல பஞ்சபூதங்களும் இல்லை, நரம்பு முடிச்சுக்களும் இல்லை, ஆனால் சுரப்பி இருக்கு. பீனியல் சுரப்பி இருக்குது. பீனியல் சுரப்பி இவ்வளத்தை எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்வீங்களோ? அப்ப இந்த நரம்பு குவியல்கள்,
ஏன் அறுத்துறுத்து சொல்றேன் என்றால், சில மார்க்கங்கள், இப்ப சித்த ஆயுர்வேதம், அவர்கள் நரம்பு குவியல்களை சக்கரங்களாக கொள்ளுறார். தந்திர யோகத்துல, சைவ சித்தாந்தத்துல, திருமந்திரத்துல இந்த சக்கரங்களை தான் முக்கியமாக கொள்ளுகிறார்கள். வேதாத்ரி மகர்ஷி போன்ற ஞானிகள் நாளமில்லா சிறப்பிகளை சக்கரங்களாக கொள்ளுகிறார்கள். அப்ப அதனால இந்த நரம்பு குவியல் என்றது மிக 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 முக்கியமான ஒரு பாலம். எதற்கு பாலம்? தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்கும் ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது இந்த நரம்பு குவியல்கள். ஆனபடியால நரம்பு குவியல்களை நாங்க நல்லா விளங்கி வச்சு கொள்ள வேண்டும். அப்ப இதை பாருங்க, இந்த 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 ஒவ்வொரு சக்கரங்களும், அந்த சக்கரத்துல மின்னின்ற சுழற்சி தான் சக்தி. அப்ப அது சுழல்றபடியால அதுல ஒரு அதிர்வு ஏற்படும், சத்தம் ஏற்படும், ஓசை ஏற்படும், வண்ணங்கள் ஏற்படும். அதனால் ஞானிகள் உணர்ந்தார்கள், நாங்களும் உணரலாம். ஞானிகள் என்ன, நாங்க உணரலாம். அப்ப மூலாதாரத்துல சிவப்பு வண்ணம், 4 இதழ்கள் இருக்கு, பால் சிறப்பியோடு தொடர்பா இருக்கு. சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு, 6 இதழ்கள் இருக்குது. மேலே இருந்து பார்த்தா அந்த சக்தியின் சுழற்சி அப்படி உணர்ந்திருக்கிறார். அட்ரினல் சுரப்பி. மணிபூரகம் மஞ்சள் வண்ணம், 10 இதழ்கள், கணையத்தோட தொடர்பாக கணையத்தை ஆளுது. கணையத்தின் ஆளுமை, கணியத்துக்குரிய ஆளுமை மணிபூரகத்தில இருந்து வார ஆற்றல் தான். அநாகதம் பச்சை நிறம், 12 இதழ்கள், விசுத்தி நீல நிறம், அது 16 இதழ்கள். ஆக்னா சக்கரம் 96, 16ல இருந்து திடீரென்று 96ஆக கூடுது. என்ன காரணம்? இந்த தைராய்டுல இருந்து ஆக தைராக்சின், கால்சிட்டோனின் இப்படியான ஹோமோன் தான் சுரக்கிறது. ஆனா பிட்யூட்டரி சுரப்பியில இருந்து 10 வகையான ஹோமோன்கள் சுரக்கப்படும். அப்ப அது இந்த செயல்பாடு அதிகம். அப்ப அதிகமா இருக்கிறபடியால அதிக சக்தி தேவை, ரசாயன சக்தியாக மாற்றப்பட வேண்டும் காந்த சக்தி. அப்ப காந்த சக்தி அதிகம் தேவை, அப்ப உயிர் சக்தி அதிகம் தேவை, அப்ப உயிர் சுழற்சி அதிகம் தேவை, அப்ப இதழ்கள் அதிகமாக வேணும். அப்ப சக்தியை உருவாக்கலாம், கடத்தலாம், கொண்டு செல்லலாம். அதுக்காக 96 இதழ்கள். இனி சகஸ்டாரம் வயலட், அது வயலட் நிறம், ஊதாவும் மஞ்சளும் இருக்கும். 972 1000 என்று சொல்ல முடியாது, 960ம் 12, 900 ஒரு அடுக்கிலும் 12 இன்னொரு அடுக்கிலும் இருந்து ஊதா நிறத்திலையும் அது மஞ்சள் நிறத்திலையும் ஜொலிச்சு கொண்டிருக்கும் இந்த சகஸ்டார சக்கரம். பீனியல் சுரப்பி அதனால ஆளப்பட்டு கொண்டிருக்கும். இவ்வளவுக்கு அவ்வளவு சக்தி. ஏனென்றால் இது உண்மையாக சகஸ்டாரம் பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு வடிவமாக, ஒரு பகுதியாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள் ஞானிகள். இது சக்கரம் அல்ல, பிரபஞ்ச சக்தியே நமது உடலுக்குள்ள இருக்கிறதாக விளக்குறார்கள். அதனால அதுக்கு அவ்வளவு ஆற்றல். அது சகஸ்டாரம், அதுல சகஸ்டாரம். இது இப்படி ஒவ்வொரு நிறங்கள், இது உண்மையான நிறங்கள். சிவ சக்கரத்தை பற்றி ஒரு சிறு விளக்கம். இனி சக்கரங்களால உருவாக்கப்படுற அந்த சக்திகள் நாடிகள் வழியாகத்தான் கடத்தப்படும். இந்த நாடிகள் உயிர் சக்தி பாதைகள் என்று பேர். சக்தி சேனல்ஸ், சக்தி ஓடுகிற பாதைகள், சக்தி சேனல்ஸ் சொல்றது. சக்தி பாதைகள். அப்ப இந்த ஸ்லைட்ஸ் மாறுதாமா? சக்கரங்களும் முதுகு தண்டு மட்டும் வந்திருக்கு ஐயா. அப்ப அந்த நாடிகளுக்கு மாற இல்ல. அடுத்த ஸ்லைட் தெரியலையம்மா.
ஏன் மாற இல்ல? ஸ்டக் பண்ணிட்டு ஐயா உங்களோட கம்ப்யூட்டர். இல்ல வேலை செய்யுது. சரி. பாப்போம். அப்ப நாடிகள் உயிர் சக்தி பாதைகள். இந்த நாடிகள் சூக்கு மாடல்ல இருக்கும். இந்த சூக்கு மாடல்ல இருக்கக்கூடிய நாடிகள் தூல உடல்ல இருக்கிற நாடிகள், அதாவது ஆர்டரிஸ், வெயின்ஸ், நாளங்கள், நரம்புகள், நிணநீர் பாதைகள் இவற்றோடு தொடர்பாக பயணிக்கும். ஆனால் நாடிகள் சூக்கு மாடல்ல இருக்கும். மற்ற ஆர்டரி, வெயின், நர்வ்ஸ், லிம்பேட்டிக் சேனல்ஸ் இதெல்லாம் தூல உடல்ல இருக்கும். ஆனா சேர்ந்து பயணிக்கும். இப்படியான நாடிகள் 72,000 நாடிகள். இந்த 72,000 நாடிகள் இந்த 72,000 நாடிகளை 3ஆக பிரிக்கிறார்கள். முதன்ம நாடிகள், இணைப்பு நாடிகள், துணை நாடிகள். முதன்ம நாடிகள் இடகல, பிங்கல, சுழுமுனை. இடகல, பிங்கல, சுழுமுனை. இந்த சில நூல்கள்ல 3,50,000 நாடிகள் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக 72,000 நாடிகள். இதுல சுழுமுனை நாடி முக்கியமான நாடி. அப்ப சுழுமுனை நாடி என்றா என்ன? அதுக்கு வேற பெயர்கள் சுஷ்மனா நாடி, பிரம்ம நாடி, அப்ப அந்த சுழுமுனை நாடி எல்லா நாடிகளுக்கும் ஆதாரமாக இருக்கும். அது மூலாதாரத்திலிருந்து சகஸ்டாதார சக்கரம் வரைக்கும் செல்லும். மூலாதாரத்திலிருந்து சகஸ்டாதார சக்கரம் வரைக்கும் செல்லும். அந்த நடுநாடி சுழுமுனை நாடியோட தான் எல்லா இந்த சக்கரங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சுழுமுனை நாடிதான் மனிதனுக்குரிய நாடி. அதனாலதான் இந்த பிராணாயாம பயிற்சியிலும் சரி, 9 மைய தவத்திலும் சரி, மற்ற யோக பயிற்சியில் ஆதார யோகங்களிலும் சரி, இந்த சுழுமுனை நாடியில இந்த ஆற்றலை, குண்டலினி ஆற்றலை, சிவசக்திய, இந்துநாத சக்தியை ஓட வைக்க வேண்டும். அதுதான் யோகத்தினுடைய முக்கியமான நோக்கம். அப்ப இந்த சுழுமுனை நாடி முக்கியமான நாடியாக கருதப்படுகின்றது. இடகல பிங்கல, இடகல் என்ற இடா என்றது, அது வலதுகால் பெருவிரல் என்று ஆரம்பிச்சு இடது நாசித்துவாரத்துல இந்த பக்க பகுதியில முடிவடையும். அது குளிர்மையான சந்திரன் சக்தியை கொண்டு செல்லும். நமது உடல் மனம் அமைதியா இருக்கிறது காரணமாக இருக்கும் இடகல. பிங்கலை பிங்களா நாடின்னு சொல்றது. இடதுகால் பெருவிரல்ல இருந்து ஆரம்பிச்சு வலது நாசித்துவாரத்துல முடிவடையும். சூரிய வெப்ப சக்தியை கொண்டு செல்லும். உடல் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிற நாடி. சுருக்கமாக எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும்.
அப்ப நாங்கள் இனி சக்கரங்களை பற்றிய சில விளக்கங்களும் நாடிகளை பற்றிய சில விளக்கங்களும் 9 மையத்தவத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான சில உண்மைகளை பற்றியும் பார்த்து கொண்டோம். இனி நாங்கள் மூலாதார சக்கரம், இந்த பால் சுரப்பிய இந்த விளக்கத்துக்குள்ள போவோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்கிரீன் மூவ் பண்ணல என்னம்மா? ஸ்கிரீன் மூவ் பண்ணல இல்ல ஐயா. இல்ல என் மூவ் பண்ணல. சரி, அப்ப இந்த மூலாதாரத்துல என்ன மாதிரி மூணு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி போட்டு திருப்பி போடுங்களேன் ஐயா. பிரசன்டேஷன் இருக்கிற கம்ப்யூட்டரை அப்படியா? ஓகே ஓகே தம்பி, பிரசன்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வாழ்க வளமுடன் ஐயா. அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணினதை நிப்பாட்டி போட்டு திருப்பி போடுங்க ஐயா. ஓகே ஐயா. சரி ஐயா. வாழ்க வளமுடன்.
ஸ்க்ரீன் சரி ஐயா. உங்களோட மைக் ஆஃப் பண்ணியிருக்கு. ஆ உ- மூலாதாரத்தின் சக்கரத்துல பால் சுரப்பியலை நாங்களை இயக்கும் பொழுது மூலாதார சக்கரத்து இயங்கும், பால் சுரப்பியலும் இயங்கும். அதுல நடக்கூடிய உளவியல் தன்மைகள், உடல் வினையியல் தன்மைகள் என்று பார்க்கும் பொழுது உளவியல் தன்மைகள் புவியியல் மற்ற புதைபொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு இதுல பெருகி கொண்டு போகும். தவ சக்தி மிகுதியாக அது உடல் சக்தியாக மாறும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். இந்த உடல்ல உயிரிந்த இயக்கம் சீராக்கப்படுது. இது முக்கியமாக இந்த தேவைக்கு ஏற்ற விதத்துல உடல் சக்தி மனோசக்தியாகவும் மனோசக்தி உடல் சக்தியாகவும் மாற்றம் பெறுகிறது. இந்த மூலாதார தவத்துல முக்கியமானதாக இருக்கும். இந்த மூலாதாரத்தோட இணைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பால் உறுப்பு சுரப்பி சூலகம். பெண்கள்ல சூலகம். இந்த சூலகத்துல முக்கியமாக 2 சூலகம் அமைஞ்சிருக்கும். 2 சூலகங்கள், 2 பக்கம் 2 சூலகங்கள் அமைஞ்சிருக்கும். இந்த 2 சூலகத்துல இருந்துதான் முட்டைகள், அண்ட செல் முட்டைகள் உருவாகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சூலகத்தில இருந்தும் ஒவ்வொரு முட்டைகள் உருவாகும். ஒரு மாதம் ஒரு சூலகத்திலிருந்து ஒரு முட்டை உருவானால் அடுத்த மாதம் அடுத்த சூலகத்திலிருந்து உருவாகும். ஆனா ஏதாவது காரணத்துக்காக அந்த சூலகங்கள் அகற்றப்பட்டிருந்தால் ஒரே சூலகத்திலிருந்தே தொடர்ந்து முட்டைகள் உருவாகி கொண்டிருக்கும். இதுல இருக்கிற விசேட தன்மை என்னவென்றால் இந்த சூலகங்கள் ஒரு நாளமில்லா சுரப்பியாக செயல்படும். அது 4 விதமான ஹோமோன்களை சுரக்கும். 4 விதமான ஹோமோன்கள் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் மாதிரி செயல்படும். நாளமில்லா சுரப்பியா ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான், இன்கிமின் என்று 4 விதமான ஹோமோன்களை சுரக்கும். 4 விதம், புத்தகத்திலே 2 தான் தந்திருக்கிறார்கள். 4 விதமான ஹோமோன்களை சுரக்கும். வயிற்றில கீழ் வயிற்று பகுதியில 2 பக்கம் இருக்கும். அது ஒரு 2 தொடக்கம் 4 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கு. இதுல ஒரு முக்கியமானது இந்த சூலகம், இந்த காயகல்ப பயிற்சியில் கவனிச்சு கொள்ளணும். இந்த சூலகங்கள் எங்களுடைய இடுப்பு பெல்விக் வால், இடுப்பு சுவரோட இணைக்கப்பட்டு நிற்கும். இதை மறக்க கூடாது. இது காயகல்ப பயிற்சியில் ஒரு முக்கியமான, அதுக்காக இதுல கொஞ்சம் கூட நேரம் நான் செயல்பட போறேன். அப்ப இதுல பாருங்க 2 சூலகம் இப்படி இருக்கு. இந்த சூலகத்தை இப்படி தொங்கி கொண்டிருக்கும். அந்த சூலகம் பலவிதமான லிகமெண்ட்ஸ், இணைப்பு இழையங்களால இந்த கருப்பையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இடுப்பு எலும்பு ஓடையும் இணைக்கப்பட்டிருக்கும். இங்க பாருங்க புரோட் லிகமெண்ட், இங்க பாருங்க சஸ்பென்சரி லிகமெண்ட், இங்க பாருங்க ஓவேரியன் லிகமெண்ட். இப்படி ஒவ்வொரு இணைப்பு இழையங்களால இது கருப்பையோடு இணைக்கப்பட்டு அது எங்களுடைய இந்த இடுப்பு எலும்போடு இணைக்கப்பட்டிருக்கும். சூலகமோ கருப்பையோ இப்படி பலவிதமான இழையங்களால, தாங்கும் இழையங்களால இணைக்கப்பட்டிருக்கிறபடியாலதான் நாங்கள் காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது அது இயக்கப்படுது. இங்க காயகல்ப பயிற்சியில் என்ன செய்கிறோம்?
இந்த மலைவாசல் பகுதியில இப்படி ஒரு தசை தொகுதி இருக்கு. லீவேற்ற ஏனை தசைகள், 3 தலைகளை கொண்ட தசைகள். அது இப்படி ஒரு புனல் வடிவத்துல இருக்கும். பாருங்க, புனல் வடிவத்துல இருக்கும். இது அப்படி இதோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இந்த மலைவாசல் பகுதியை தான் சுருக்கி விரிக்கிறோம். அப்ப இந்த தசைகள் சுருங்கி விரியும். அந்த அதிர்வுகள் எல்லாம் இந்த லேட்டரல் வால், இந்த இடுப்பு எலும்பின் அதுக்கு கடத்தப்படும். உண்மையாக நாங்கள் அஸ்வினி முத்திரை போடும் பொழுது, மூல சொந்தம் பண்ணும் பொழுது அதிர்வு ஏற்படுத்துற மட்டும் இல்ல, சூடு உண்டாகும். அது இந்த எலும்புகள் வழியாகவும் இந்த லிகமெண்டுகள் வழியாகவும் இந்த கருப்பைக்கு இந்த சூலகத்தை சென்றடையும். அப்ப இவையெல்லாம் தூண்டுபடும். இப்ப நாங்கள் 9 மைய தவம் செய்யும் பொழுதும் மூலாதாரத்துல தவம் செய்ய இந்த ஆற்றல் இந்த வழியாக இந்த கருப்பைக்கோ இந்த சூலகத்துக்கோ கொண்டு செல்லப்படும். காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது இந்த இடுப்பெலும்போடு இணைக்கப்பட்ட தசைகள் சுருக்கி வீக்கப்படுகின்றன. லீவேற்றேன மசில் புனல் வடிவத்துல இருக்குது. புனல் வடிவம் யாருங்க, புனல் வடிவம். அப்ப சுருக்கி விரிக்க அந்த அதிர்வுகள், அதால ஏற்படுற வெப்பம், ஒரு சக்தி, திருமந்திரத்துல வெப்பம் என்ற சூடு, கனல், அனல் என்று சொல்ற அந்த அனல் அப்படியே கடத்தப்பட்டு ஒவ்வொரு சக்கரம் வழியா கொண்டு செல்லப்படும். இங்க வேதாத்திரி மகரிஷி ஒரு உறுப்புகளுக்கு கொடுக்கறதா சொல்றேன். அப்ப உறுப்புகளுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள்ல ஆண்களுக்கு புரோஸ்டேட் சுரப்பி இருக்கிற மாதிரி பெண்களுக்கு ஸ்கின்னீஸ் கிளாண்ட் என்ற சுரப்பி இருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. பெண்களுக்கும் ஒரு வகையில புரோஸ்டேட் சுரப்பி இருக்கு. அப்ப பாருங்க, இந்த சூலகம், 2 சூலகம், ஒரு சூலகத்திலேருந்து ஒரு முட்டை, அப்படி 12 மாதம் 12 முட்டைகள், ஒரு 1லேருந்து 6, மற்றதுலேருந்து 6 முட்டை வரும். ஆனால் இப்படி ஒரு சத்திர சிகிச்சை மூலம் ஒரு சூலகம் அகற்றப்பட்டால் அந்த இருக்கிற ஒரு சூலகத்திலிருந்தே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு முட்டையாக 50 வயசு 45 வயசு வரைக்கும் வந்து கொண்டிருக்கு. அப்படி 400 முட்டைகள், அது ஞாபகத்தை வச்சுக்கணும். 400 முட்டைகள் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை காலத்துல 400 முட்டைகள் உருவாகிற ஆற்றல் இருக்கு. ஆனால் அந்த பெண் தாயினுடைய கருப்பையில கருவாக இருக்கும் பொழுதே, அங்க வளரும் பொழுதே இந்த முட்டைகளுக்குரிய வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு விடும். ஆணுக்கு அப்படி அல்ல. அது பெரிய பிள்ளை ஆகும் பொழுது, பீபர்ட்டி, அந்த பெண்ணினுடைய சூலகம் பாருங்க 60,000 80,000 வரையான பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ், முதல் நிலை செல்லுகள், இதுல என்ன முட்டைகள் வார இவ்வளவு தகுதி இருக்கு. ஆனால் 400 தான் கடைசியில வரும். இது ஒரு விசேடத்துவம். அப்படி உருவாகிற அந்த கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொள்ளும். இதுக்கு தேவை காயகல்பத்து தேவை, 9 மையத்திலிருந்து எல்லாம் ஊக்குவிக்கப்படுது. ஏன் பெண்கள் தவம் செய்ய வேணும், ஏன் கட்டாயம் 9 மைய தவம் செய்ய வேணும், இதுல இருந்து புரிஞ்சு கொள்வீங்க. அப்ப சூலகத்திலேருந்து இந்த முட்டை வந்து அது இந்த பலோப்பியன் குழாய்க்குள்ள போகும். அது போகாது. இந்த பலோப்பியன் குழாய் தான் இழுத்தெடுக்கும். முட்டை ஒரு ஜடம், அது உயிர் இல்லை. அது பலோப்பியன் குழாயின் அசைவால தான் அது 4 தூரத்துக்குத்தான் செல்லும். அதுக்கு மேல போவாது. விந்துதான் இங்க நோக்கி ஓடி வர வேணும்.
அப்படியான இந்த முட்டை நல்ல குவாலிட்டியா இருக்கவன். அப்படி குவாலிட்டியா இருந்தா தான் இந்த கருக்கட்டுற வாய்ப்பு கிடைக்கும். ஆனா சில பல காரணங்களால இந்த முட்டைகள் சரியான முறையில உருவாக மாட்டேங்குது. கருக்கட்டுற வாய்ப்பை இழந்து விடும். எப்படி இழக்கும்? அதில் புவர் எக் குவாலிட்டி, முட்டையின் தரம் குறையுது. எப்படி தரம் குறையும்? அப்படி தரம் குறைகிறதால என்ன நடக்கும்? அது ஒரு நல்ல சுகதேகியான ஒரு முளையத்தை குழந்தைய உருவாக்க முடியாது, கருக்கட்ட முடியாது. அதுக்கு என்ன காரணங்கள்? அது வயது ஒரு காரணமா இருக்கலாம், பிறப்பு உரிமையால வார காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் முந்தி சொன்ன இந்த ஹோமோன்கள் இந்த மாறுபாடுகள் காரணமா இருக்கலாம், சுற்றுப்புற சூழல்ல ஏற்படுற காரணங்களாக இருக்கலாம். அப்ப வயசால இருக்கலாம், ஜெனட்டிக்கலா பரம்பரையாக மாறதா இருக்கலாம், ஹோமோன்கள்ல மாறதா இருக்கலாம், இல்லைன்னா சுற்றுப்புற சூழலால வார பிரச்சனைகளால இந்த முட்டையின் தரம் திறன் குறையும். அப்ப அதால இது கருக்கட்டாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய மாதவிடாய் சைக்கிளும் சீராக நடக்காது. அப்ப இந்த ஒரு பெண் தன்னுடைய தான் உருவாக்குற முட்டை என்ற குவாலிட்டி குறைஞ்சு கொண்டு போறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இந்த நிறமூர்த்தங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. அதாலும் இந்த குழந்தை பேறு கிடைக்காமல் போகலாம். இதெல்லாம் காயகல்ப பயிற்சியால 9 மைய தவத்தால அந்த காந்த ஆற்றல் கொடுக்கறதால இந்த சூலகம் கருப்பை சீராக இயக்கப்படுறபடியால இந்த முட்டை குவாலிட்டியான முட்டையாக உருவாகும். ஹோமோன் அப்நார்மாலிட்டி வராது, ஜெனட்டிக்கலான சேஞ்சஸ் கூட வராது, காலப்போக்கில் மாறிப்போம். இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி கூட மாறும், எபிஜெனட்டிக்ஸ் என்று சொல்லிக் கொடுவார்கள், அதால மாற்றம் அடையும். அப்ப இனி வயசாலையும் இந்த மாற்றங்கள் வரலாம், முட்டையில பிரச்சனைகள் வரலாம், கருக்கட்டுறதுல பிரச்சனை வரலாம். ஒரு பெண்ணினுடைய வயசு 35 இருந்து போக 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 கருக்கட்டுற வீதம் குறைஞ்சு கொண்டு போகும், பரம்பரையாலும் குறைஞ்சு கொண்டு போகும். ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் இல்ல ரசாயன பொருட்களால குறையலாம். என்ன ரசாயன பொருட்கள்? ஹோமோன்கள் இந்த சமநிலையில மாற்றங்கள் ஏற்படுறது. இந்த ஹோமோன்ல முக்கியமான ஹோமோன் பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்து சுரக்கிற FSH என்ற ஹோமோன், follicle stimulating ஹோமோன். இது ஒரு முக்கியமான ஹோமோன் முட்டை உருவாக்குறதுக்கு, அந்த பெண் பெரிய பிள்ளை ஆகிறதுக்கு, பால் முதிர்ச்சி அடைகிறதுக்கு, முட்டைகள் முதிர்ச்சி அடைகிறதுக்கு இந்த FSH என்ற ஹோமோன் முக்கியமானது. அது சரியாக சுரக்கப்படாவிட்டால் அல்லது அது இந்த ஈக்குபிலிபிரியம் சமநிலை பேணப்படாவிட்டால் அந்த பிள்ளை முட்டையை உருவாக்குற பெரிய பிள்ளை ஆகாது, முட்டையை உருவாக்குற ஆற்றலை இழந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை முறைகள், சுற்றுப்புற சூழல்களும் மாற்றங்களை ஏற்படுத்தும். புகைத்தல், மது அருந்துதல், அளவுக்கு அதிகமான உடல் நிறை, சுற்றுப்புற சூழல்ல ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், இந்த வகையில
இந்த பெண்ணினுடைய சூலகம் கருப்பையில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அது முட்டை உருவாகிறதோ அல்லது கருக்கட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சுவிடும். குரோமோசோம்களாலும் வரலாம், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். இனி வயது செல்ல செல்லவும் பெண்களுக்கு அந்த முட்டையை உருவாக்குற தகுதி குறைஞ்சு கொண்டு போகும். நீ சில வேளையில பெண்கள் இங்க பாருங்க, இது இந்த பலோப்பியன் குழாய், இந்த பலோப்பியன் குழாயில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் இதுல இருந்து உருவாகிற முட்டை இந்த பலோப்பியன் குழாய்களால வர முடியாம இருக்கு. அல்லது இந்த கருப்பைக்குள்ள ஃபைப்ராய்ட்ஸ் என்ற அப்படியான பிரச்சனை வந்தால் அதாலும் கருக்கட்டாது. அல்லது இந்த கருப்பையின் உள்பகுதியில சில விதமான நோய் தொற்றுக்கள் மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் கருக்கட்டுற ஆற்றல் குறைஞ்சுவிடும். ஆனால் இந்த பெண் ஒழுங்காக காயகல்ப பயிற்சி, இந்த 9 மைய தவம் இவற்றை செய்து கொண்டு வந்தால் இப்படியான பிரச்சனையில இருந்து தப்பிக்கொள்ளலாம். இப்படி பலோப்பியன் குழாயில் அடைப்பு ஏற்படுறது, இப்படி ஃபைப்ராய்ட்ஸ், இதில் ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். என்னுடைய காயகல்ப பயிற்சியால இதுல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதா. இல்லாட்டா இந்த பலோப்பியன் குழாயில ஏதாவது கிருமி தொற்றல் ஏற்பட்டால் முட்டை சூலகத்தில இருந்து இங்கால கருக்கட்டுறதுக்கு விந்த நோக்கி வர முடியாம போயிடும், தடுக்கப்பட்டு விடும். அப்ப பலோப்பியன் டியூப்ல அடைப்பு ஏற்பட்டால் முட்டை வழியில வரையலாம். அந்த பலோப்பியன் டியூப்ல கிருமி தொற்றல் ஏற்பட்டால் வரையலாம். கருப்பையில ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டால் கரு தங்காது. இந்த கருப்பையின் உள்பகுதியில பலவிதமான மாற்றங்கள் கல அடுக்குகள்ல ஏற்பட்டால் அங்க குழந்தை அந்த கரு தங்கி வளர முடியாத நிலை ஏற்படும். கேன்சர் இருக்கலாம், சில விதமான கிருமி தொற்றுக்கள் இருக்கலாம், ரேடியேஷனால வரலாம், புகைத்தலால வரலாம், மது அருந்துறத்தால வரலாம். இதெல்லாம் கரு உருவாகாமல் போய்விடும். இந்த அளவுல நாங்கள் நிறுத்தி கொண்டு அடுத்த வகுப்புல இனி விந்து உருவாகிறதுல இதுல அந்த கொஞ்சம் கூடின நேரம் மூலாதாரத்துல நிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். இது எங்களுக்கு காயகல்ப பயிற்சிக்கு உதவியா இருக்கும், இந்த 9 மைய தவத்துக்கு உதவியா இருக்குமான்றபடியால இதை பற்றிய விளக்கங்களை தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் நாங்கள் அடுத்த வியாழக்கிழமை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்தோம்? திருப்பி பார்த்துட்டு 9 மைய தவம், ஹோமோன்களை பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு சக்கரங்களும் எந்தெந்த நாளமில்லா சுரப்பியோடு தொடர்பாக இருக்கிறது. இனி அந்த சக்கரங்கள் நாளமில்லா சுரப்பிலிருந்து சுரக்கப்படுற ஹோமோன்கள், அந்த ஹோமோன்களினுடைய செயல்பாடுகள் என்ன, உடல் வினையியல் தன்மைகள் என்ன, இந்த நாளமில்லா சுரப்பிகளினுடைய இயக்கம் எப்படி சக்கரங்களால் இயக்கப்படுகின்றது, இந்த சக்கரங்களை பற்றிய அடிப்படையான விளக்கம், வகைகள், இந்த நரம்பு குவியல்கள் பற்றிய விளக்கம், ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் பற்றிய விளக்கம், நாடிகள் பற்றிய அடிப்படையான விளக்கம். இனி மூலாதாரத்தில் உள்ள பால் சுரப்பியில முக்கியமாக சூலகத்தை பற்றிய மிக அடிப்படையான விளக்கம் தான், மிக அடிப்படை. அதுல இந்த எப்படி இந்த காயகல்ப பயிற்சியால சூலகம் தூண்டப்படுகிறது, கருப்பை தூண்டப்படுகிறது, எப்படி இந்த 9 மைய தவத்துல மூலாதாரத்துல தியானம் செய்யக்குள்ள அந்த ஆற்றல் எப்படி எல்லாம் இதுக்குள்ள வரக்கூடும், அதுக்கு எப்படியான ஆற்றல்களை பெறும், இந்த முட்டை உருவாகிறது, அது உருவாகாமல் குவாலிட்டி இல்லாம போறது எப்படி, இதுகளை பற்றி நாங்கள் இந்த வகுப்புல விளங்கி கொண்டோம். நீ அடுத்த வகுப்புல தொடர்ந்து விந்து உற்பத்தியை பற்றிய விளக்கமும் விதை பற்றிய விளக்கமும் இது காயகல்பத்துக்கு உதவியா இருக்கும். அதை பற்றிய ஒரு கொஞ்சம் நீண்ட விளக்கமாக தரலாம் என்று இருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் பிரயோசனமா இருக்கும்.
அது காயகல்பத்துக்கும் பயன்படுத்தலாம், 9 மையத்தவத்துக்கும் பயன்படுத்தலாம். வாழ்க வளமுடன். இப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு தந்த யாழ் மண்டல தலைவர் துணை பேராசிரியர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லோரும் இதை நன்றி. அடிப்படையான விஷயம். கட்டாயம் இந்த சுரப்பியலை பற்றி இவ்வளவாதல் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு 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 5% இருக்கா. இது என்றால் நாங்க மனவளக்கலை அன்பர்கள் இவ்வளவாதல் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் இருக்கு. ஆனா இது இந்த அளவிலேயாதல் தெரிஞ்சிருக்கணும் என்று கூறிக்கொண்டு, நீ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இந்த 7 சக்கரங்கள் ஞானிகள் கூறுவது போல இந்த 7 நாளமில்லா சுரப்பிகள், அதில் இந்த முதன்மை சக்கரங்கள், அந்த உடல்நிலை சார்ந்த கீழ்நிலை சக்கரம், உணர்வு சார்ந்த இடைநிலை சக்கரம், ஞானம் சார்ந்த மேல்நிலை சக்கரங்கள் பற்றியும், இந்த மூலாதாரத்துக்கும் உயிராற்றலை சகஸ்திராதாரம் வழியே கொண்டு வாரது, அதாலே ஏற்படுற நன்மைகள் பற்றி எல்லாம், மற்றது இந்த சக்கரங்களினுடைய அமைவிடம், அதோடு இணைந்துள்ள இந்த நரம்பு குவியல்கள், தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்கும் பாலம் போல இருக்கிற இந்த நரம்பு குவியல்கள் பற்றியும், மற்றது மூலாதாரம், அதுக்கு அண்மையில் உள்ள சூலகம் பற்றியும் நல்ல சிறந்த சிந்தனையை இன்று வழங்கிய ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, ஐயா அவர்களை ஒரு வாழ்த்திக் கொண்டு நாங்கள் நிகழ்வினுள் போவோம். 9 மைய தவம் பற்றிய சிறந்த சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயாவின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மாணிக்கவாசகம் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். டாக்டர் சார் ரொம்ப அற்புதங்க. டாக்டர் சார், ஐயா, இப்ப நாளமுள்ள சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் எனக்கு போதுமானதா இருக்குது, பற்றாக்குறை ஓவரா இருக்குதுன்னு எந்த டெஸ்ட்ல பார்க்க முடியுங்க? ஐயா, நீங்கள் இந்த ஹோமோன் அசே என்று இருக்கு ஐயா, அந்த ஹோமோன்களை நீங்கள் டெஸ்ட்கள் செய்து பார்க்கலாம் உண்டு. மற்றது இந்த கிளாண்டுகளின் ஃபங்க்ஷனுக்கும் டெஸ்ட்கள் இருக்கு, ஒவ்வொரு விதமான டெஸ்ட். அதை செய்தா நாங்கள் தெரியும் எந்தெந்த கிளாண்ட் வேலை செய்யுது, அப்படி ஹோமோன்கள் சரியான அளவு சுரக்குதா, சுரக்கிற ஹோமோன்களின் அளவு சரியா இருக்கிறா, ஹோமோன்கள் பேலன்ஸ்ல ஃபங்க்ஷன் பண்ணுதான்றதுக்காக விசேட ஆய்வுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். வெரி குட், வாழ்த்துக்கள். அப்ப அதுக்குன்னு தனித்தனியா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பா. அதுக்கு தெரிஞ்ச இருக்கு. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். அது தனி ஃபீல்ட் ஐயா. அது தனிய அது அந்த அந்த நாளமில்லா சுரப்பியல் எண்டோகிரைனாலஜிஸ்ட் என்று இருக்குனே, அவர்கள்லாம் இதுல டீல் பண்றது. மருத்துவத்துறையில ஸ்பெஷலிஸ்ட் எண்டோகிரைனாலஜிஸ்ட் என்று இருக்கிறார்கள். அவர்கள் தான் இதுல கூடுதலாக இதை பற்றிய விளக்கங்கள், இதை பற்றிய சிகிச்சை முறைகள் எல்லாம் செய்கிறது அவைதான். சரிங்க, வாழ்த்துக்கள். நேரம் மணி 8:15 ஆயிடுச்சுங்க, நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம் ஐயா. ஐயா இவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாருங்க. டி ராஜா சேஷாசலம் ஐயா, அன்மியூட் பண்ணி பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் மிஸ்டர் தர்மினி சேகர். அம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல அருமையான ஸ்பீச். எனக்கு ஒரு டவுட் ஐயா, இந்த பெண்களுக்கு இப்ப நவீன காலத்துல ஃபைப்ராய்ட்ஸ் கூட வந்து ஆபரேஷன் செய்யணும். ஆனா ஃபைப்ராய்ட்ஸ் வாரதுக்கான காரணங்கள் என்ன ஐயா? அதுக்கான காரணங்கள் இருக்கு. இப்ப என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் கூடுதலாக சொல்லுறார்கள். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இப்ப இந்த எங்கட உணவு முறைகளாலையும், இந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய ரசாயன பொருட்களும், மற்றது ஸ்ட்ரெஸ் ஆலையும், அதுகளைத்தான் இப்ப கூடுதலாக விளக்கத்துக்கு கொண்டு வரார்கள். ஃபைப்ராய்ட்ஸ் வாரதுக்கு மற்றது ஜெனட்டிக்கலாவும் சிலருக்கு வரும்.
ஃபேமிலியா அப்படி. ஃபேமிலியல் ஆ, ஃபேமிலியல். ஆ. சரி ஐயா, நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் நன்றி அன்பு நன்றி அம்மா, குடும்பமும் நன்றி வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி அம்மா, வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. சேஷாசலம் ஐயா வாழ்க வளமுடன். மைக் அட்மிட் பண்ணி கேளுங்க. டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன். அருமை ஐயா. வாழ்க ஐயா. ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன இது, இப்ப இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம அறிவியல் இருந்து கொடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா ஐயா? அது யூடியூப்ல வந்துடும் ஐயா. யூடியூப்ல சரிங்க நாளைக்கு ஐயா. வந்துருங்க. நாளைக்கே இன்றைக்கே போட்டுருவோம் அம்மா. ஒரு 15 நிமிஷத்துல போட்டு விட்டுறேன். அது வந்துன்னா நான் சரிங்க. அறிவியல் அரங்கத்துக்கு போட்டு விட்டுறேங்க. எனக்கு போட்டு விடுங்கம்மா, நான் போட்டு விட்டுறேன். ஐயா. எல்லோரும் இந்த மனவளக்கலை அன்பர்கள் இந்த நாளமில்லா சுரப்பிகளோட சுரப்பிகளை இது ஒரு not even 5%, not even இந்த அளவில் என்ன தெரிஞ்சிருக்கணும். அது கட்டாயம், எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் எழுதி வச்சு இவ்வளவு இது ஒரு நாங்களை காயல்ப பயிற்சி படிப்பிக்கும் பொழுது 9 மையத்தவ விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த அளவென்றாலும் நாங்க கொடுக்க வேணும். தேங்க்யூ ஐயா. we shall do that ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். கவிதாம்மா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கிறோமா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ பொதுவாவே இந்த பிசிஓடின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம அந்த இதுல ஏற்படக்கூடிய பிசிஓடி, அதுக்கான இது பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம போகும்போது ஆங்கில மெடிசன்ல நிறைய ஹார்மோனிக் டேப்லெட் கொடுக்குறாங்க ஐயா. அப்போ அது எடுத்துக்கும் போது அந்த பிசிஓடி சரியாகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட உடம்பு வந்து உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப அந்த பிசிஓடியுமே நம்ம இந்த 9 மைய தவமும் காயகல்பமும் ரெகுலரா பண்ணும் போதே மாற்றம் ஏற்படுங்களா ஐயா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நீங்க ஆனா என்ன பிரச்சனை என்றாலம்மா, இந்த காயகல்ப பயிற்சியை முறையாக செய்கிறோமான்றதான் கேள்வியா இருக்கு. காயகல்ப பயிற்சி அந்த சரியான முறையில அஸ்வினி முத்திரை, மூலபந்தம், இது ரெண்டும் மிக முக்கியமானது. அடுத்து ஓஜஸ். அப்ப அந்த அஸ்வினி முத்திரை என்றது சரியான முறையில நாங்கள் அஸ்வினி முத்திரைய போட்டால்தான் அந்த அதிர்வு, அந்த மூலாதாரத்தில் ஏற்படுற சூடு, மூலபந்தத்தாலேயே சூடு வரும் என்றார் திருமூலர். அந்த சூடு வந்தாத்தான் அந்த காந்த கனல், அந்த மூல கனல் வர வேணும். இந்த கனல் பிறகு எழும்ப வேணும். அந்த எழும்புற கனலைத்தான் வேதாத்திரி மகரிஷி இப்படியான இந்த சூலகத்துக்குள்ள, கருப்பைக்குள்ள, விதைக்குள்ள, இதுல கொண்டு போய் அவற்றை ஆக்டிவேட் பண்ணி சொல்றார். அங்க போயிட்டு பயிற்சியை சீரா செய்ய வேணும். அது நாங்க காலத்துல சரியான காலத்துல செய்ய வேணும். நம்ம போடுற அந்த அஸ்வினி முத்திரை போடுற டைமிங் வந்து இதுக்கு இந்த டைம்ல இந்த டைம் இருக்கணும். நம்மளோட முழு கவனமும் அதுல இருக்கணும். அப்படிதானங்க ஐயா? அதானே, சரியா வைப்ரேட் பண்ணணும். அப்ப நீங்கள் சரியான முறையில இந்த அஸ்வினி முத்திரையை போட்டால் நீங்க மணிபூரகத்துல முதல் உணர்வீங்க, அப்புறம் அநாகத்துல உணர்வீங்க, அப்புறம் உச்சியில உணர்வீங்க. அப்படி சரியா ஓஜஸ் வந்து உச்சியில அடிச்சால் அங்க உங்களை உச்சி குளிர வேணும். மூலாதாரத்துல மாற்றங்கள் தெரிய வேணும். 9 மைய தவம் செய்யக்களே மூலாதாரத்துல அந்த அந்த நாங்கள் நேரத்தை பார்க்க கூடாது. நேரத்தை பார்க்காம அந்த மையங்களை நல்லா ஆக்டிவேட் பண்ணவும். நேரத்தை பார்த்து கொண்டு இருக்க கூடாது. நேரத்தை பார்த்து கொண்டிருந்தால் தவம் வராது. ஏன்னா நீங்க தவமா மாறி விடுவீங்க தானே. அப்ப தவம் அப்ப நீங்கள் இருக்க மாட்டீங்களா, அங்க தவம் தான் இருக்கும். தவமாக மாறிவிடலாம். அப்படி செய்தால் பலன் கிடைக்காம நான் சும்மா நேரத்துக்கு பார்த்து 5 தரம் 10 தரம் செய்து கொண்டிருந்து பிரயோசனம் வராது. வாழ்க வளமுடன் ஐயா. நீ கொஞ்சம் உணர்ந்து பண்றோம் ஐயா. உணர்ந்து பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா.
டாக்டர் சுமதி அம்மா இருக்கிற அம்மா அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கம்மா. வசுமதி அம்மா, டாக்டர் வசுமதி அம்மா. குருவம்மா கை ஸ்கேன் ரைஸ் பண்ணிருக்கா ஐயா? செய்யுங்க. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். பேர ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. வாழ்கம்மா. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து டிஜிஓ படிச்சாக்க கூட இவ்வளவு தெரிஞ்சுக்கிறவே முடியாதுங்க ஐயா. ரொம்ப அற்புதங்க அப்படி ஐயா. இல்லையம்மா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 வீதம் ஒரு அடிப்படையான சில இது இப்ப +2லயே சொல்லி கொடுக்குறார்களம்மா. அட்வான்ஸ் இவ்வளவு லெவல்ல விளக்கம் சொல்லி கொடுக்கிறார்கள். சாமிஜியினுடைய இது ஒரு கட்டாயத்துல அற்புதம். தெரிஞ்சிருக்க வேணும். சாமிஜியினோட அற்புதம் வந்து உங்கள் மூலமாக நாங்க இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. அது உண்மைதான், அது உண்மைதான். இந்த இறை ஆமாங்க ஆற்றல், இந்த இறை ஆமாங்க ஆற்றல் இறை எப்படி ஆற்றல். இதெல்லாம் அமைச்சிருக்கு, எப்படி இயக்குறது, ஆமாங்க. அந்த இயக்க ஒழுங்கு, அந்த சிவம் ஆமா சக்தி இயக்க ஒழுங்கு. அது எப்படி இருந்து ஆமாங்க நம்முடைய இதெல்லாம் இயக்குறன்றத அற்புதமாக வேதாத்திரி மகரிஷி காட்டியிருக்கிறார். ஆமாங்க ஐயா. ம். இந்த நாங்க அடுத்து எப்படிங்க கேக்குறது? ஏன்னா நீங்க ஹலோ, யூடியூப்ல பாருங்கம்மா, இத யூடியூப்ல எதுல போடணுங்கய்யா? ஜப்னா ஜோன் எந்த ஜப்னா ஹலோ ஜோன் அடிங்கம்மா, அதுல வரும். எண்டா சோன். ஜப்னா ஜோன். அறிவியல் அரங்கத்துல போட்டு விடுவார் ஐயா. அப்ப அறிவியலங்கத்தை போட்டுருங்க. எப்படிங்க அறிவியல் அரங்கமா? அறிவியல் அரங்கத்திலயும் ஐயா போட்டு விடுவாரம்மா. சரிங்க ஐயா. இப்ப நாளைக்கு எதுல வருங்கய்யா? நாளைக்கே போட்டுடுவார். நாளைக்கு அறிவியல் அரங்கமா? நீங்க ஜெஃப்டா சோன் அடிச்சு பாத்தீங்கன்னா அதுலயும் பாக்கலாம் அம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும். நன்றி அம்மா. ஒரு சிறு அறிவித்தலோடு நாம் நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வருகின்ற வசுமதி அம்மா அன்மியூட் பண்ணாங்கம்மா. வசுமதி அம்மா. டாக்டர் ஐயா வாழ்க ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் வசுமதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஆமா ஐஎஸ் அம்மா. எப்படி உங்களோட எப்படி உங்களோட அபிப்பிராயம், கருத்துக்கள்? ஐயா நான் இப்பதான் கனெக்ட் ஆனேன். நான் கடைசியா அவங்க பாலிசிஸ்டிக்கும் ஃபைப்ராய்டும் கேட்கும் போதுதான் நான் கனெக்டே ஆனேனே. அப்ப அடுத்த முறை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல அந்த PowerPoint பார்த்துட்டு நான் சொல்லுங்க. யூடியூப்ல கேக்குறேங்க. கேட்டுட்டு சொல்லுங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு ஐயா. குரு ஐயா வாழ்க வளமுடன். அற்புதங்கய்யா, அற்புதம். அதாவது குண்டலினி சக்தி தோன்றிய காலத்திலிருந்து அது எப்படி பரிணாமத்துல வந்து அது சித்தர்கள் முறையில எப்படி இருந்தது, யோகத்துல எப்படி இருந்தது, உடல் அமைப்புல எப்படி இருந்தது, அதனுடைய குணநலன்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துட்டீங்க ஐயா. பெரிய பொக்கிஷங்க ஐயா இது. அது நீங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா திருமூலருக்கு திருமந்திரம், சித்தர்கள் பாடல்கள், வேதாத்திரி மகரிஷியோட தத்துவங்கள், அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மருத்துவ அறிவு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா வந்து எளிமையா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி விட்டு கரெக்டா அழகா சொல்றது, அந்த உச்சரிப்பு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து சோறு ஊட்டுவாங்களோ அந்த மாதிரி ஊட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்குதுங்க ஐயா. ரொம்ப இல்ல இது என்ன, நாங்கள் இந்த மனவளக்கலையில இருக்கிறவர்கள் இந்த 9 மையத்தவன் சரி, காயகல்பையும் சரி, இந்த விந்து நாதம் என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த விந்து நாதம் என்றா என்ன, ஒளி ஓசி என்றா என்ன, பரவிந்து கண்ட என்ன, தூல விந்து, சூக்கும விந்து, இருவிந்து, திருவிந்து, மேல் விந்து, கீழ்விந்து, கலாவிந்து, மனவிந்து, ஞான விந்து. அப்பா எவ்வளவு விந்த சொல்றாரு ஐயா திருமந்திரத்துல. இதெல்லாம் வேதாத்திரி மகரிஷி எப்படி தொகுத்து கொடுக்குறாரு, எப்படி இந்த 9 மையத்தவத்துல, எப்படி இந்த காயகல்ப பயிற்சியில
எப்படியெல்லாம் இவர் இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. அப்ப அவர் பாருங்க, அவர் திருமலை சொல்றார், அதுவித்திலே நின்றங்கண்ணிக்கு நந்தி இதுவித்திலே உள்ளவாற்றை உணரார் மதுவித்திலே மலரென்ன அதாகி பொதுவித்திலே நின்ற புண்ணியந்தானே சொல்றார். அதுவித்திலே நின்றங்கண்ணிக்கு நந்தி, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குற வித்து, இந்த இது வித்திலே இந்த உடலுக்குள்ள இருக்கிற வித்திலும் அவன் தான் இருக்கிறான், இந்த சூலகத்திலும் அவன் தான் இருக்கிறான் சிவசக்தியாக, விதையிலும் அவன் தான் இருக்கிறான் சிவசக்தியாக, அவன்தான் இந்த அண்டத்திலும் அவன் தான் இருக்கிறான். இதை உணராம இருக்கிறார்களே, அவையை உணர வைக்க வேணும் என்ற. அப்ப அதுக்குத்தான் நாங்க இதை படிக்கணும், இந்த சக்கரங்களை படிக்கணும், இந்த நாளமில்லாச்சிரப்பி படிக்கணும், வேதாத்திரியத்தை படிக்கணும், திருமந்திரத்தை படிக்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். மகரிஷி எப்படி சிம்பிளா எங்களுக்கு பல தத்துவங்களையும் எங்களுக்கு எப்படி தந்திருக்கிறாரன்றத படிக்க 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 அப்படி என்ன சொல்றான்னு தெரியல எனக்கு, எப்படி அதை சொல்றான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. பேரானந்தம் தான், பேரானந்தம் தான், சொல்லி வேலை இல்லை. எப்படி இந்த ஹோமோன்கள் அதுகள் எப்படியெல்லாம் அது அந்த அந்த தன்மாத்திரைகள் எப்படி திணி பொறைகள் அது எப்படி ரசாயனமாக மாறுது, வேதாத்திரி தான் சொல்லியிருக்கிறார், வேறொருத்தரும் சொல்லி இல்லை, சயின்ஸும் சொல்லி இல்லை, சயின்ஸும் சொல்லி இல்லை, மகரிஷி தான் சொல்லியிருக்கிறார். எப்படி காந்தம் வந்து திணிவு பெற்று மின்சாரமாகி சக்கரங்களாக சுற்றி ரசாயனமா வருது அப்படிங்கிறது மகரிஷி. இது அவர்தான், இது அவர்தான், இது அவருக்குரிய ஆற்றல் தான், வேறு ஒருவருக்கும் இது சொல்ல முடியல. அதை கொண்டு இந்த மருத்துவத்தோட இணைக்கல பேரானந்தம், எனக்கு அது பேரானந்தம். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. கவிதாம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஒண்ணு கேட்க மறந்துட்டேன், அதுக்காக தான் திரும்ப அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா இப்ப வந்து ஈவன் நம்ம சாயந்தரம் பண்ணக்கூடிய காயகல்பத்தை எத்தனை மணிக்குள்ளங்க ஐயா பண்ணணும்? ஏன்னா இப்ப நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 7 மணி 7:30 ஆயிருது. ஆனா நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி டெய்லி பண்றேன், அது எனக்கு பலன் தருமா இல்ல இவ்வளவு முன்னாடிதான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது? அது மாலையில செய்யறது நீங்க மாலையில செய்யலாம், அது இத்தனை மணிக்குத்தான் இல்ல, நீ சரியா செய்யும் அவ்வளோ. நேரம் இல்ல, பெரும் வயிற்றுல செய்யறது நல்லது, பெரும் வயிற்றுல செய்ய வேணும். ஆனா நேரம், அந்த முறை, அந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த பயிற்சி சரியான முறையில செய்யணும். அவ்வளவு நேரம் எடுத்து மனசை அப்படியே அதோட உணர வேணும், நீங்க உணர வேணும். அந்த லீவேட்டேன மசில்ஸை வைப்ரேட் பண்றத உணர வேணும். நீங்க சும்மா பட்டக் மசில்ஸ சுருக்குறீங்களா அல்லது ஏனஸ சுருக்குறீங்களான்னு தெரியவா, தெரிஞ்சு செய்யவா. சரிங்க சரிங்க, நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வருகின்ற சனிக்கிழமை குற்றம் எங்கே என்ற தலைப்பில் பேராசிரியர் சிவபிரகாசம் ஐயா அவர்களது சிந்தனை நடைபெற இருக்கின்றது என்ற அறிவித்தலோடு இன்று இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.